வணக்கம். இப்ப நான் கேட்க போற 3 கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் ஆமாம் தானா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். 1 வயசாச்சே அப்படின்னு கவலைப்படாம, கவலைப்பட்டாலும் வயசு ஆக தான் போது. அதனால அத விடு அப்படின்னு நெனச்சு ஜாலியா வாழறீங்களா? 2 கடவுள் இன்னும் எவ்வளோ நாள் தான் என்ன இப்படி வாழ வச்சு கஷ்டப்படுத்த போறாரோ அப்படின்னு நினைக்காம, கடவுள் எனக்கு எத செஞ்சாலும் அது நல்லா தான் செய்வாரு அப்படின்ற நம்பிக்கையோட இருக்கீங்களா? 3வது இதுதான் நான் வாழறதுக்கான கடைசி சான்ஸ் அப்படின்னு நினைச்சு, முடிஞ்ச வரைக்கும் ஆக்டிவா, பாசிட்டிவா, சந்தோஷமா, நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உங்களுடைய பதில், ஆமா, இல்ல எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கான சேனல் பூர்ணசக்தி. பூர்ணசக்தி 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 அ கேட்வே டு கிரேஸ்ஃபுல் ஏஜிங். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப உபயோகமான, முக்கியமான ஒரு தகவல் சொல்லப் போறேன். நாட்ல பெரியவங்க எண்ணிக்கை அதிகமாயிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது சீனியர் லிவிங் அப்படின்றது பிரபலமாகிட்டு வருது. தனியா இருக்க முடியாதவங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பாதுகாப்பாவும், வேலைகள் எல்லாம் சுலபமா செஞ்சுக்கிறதுக்கு உதவி இருக்கு அப்படின்றதுனாலயும், சக வயசுக்காரங்க பொழுதுபோக்குக்கு இருப்பாங்கன்றதுனாலயும் அங்க போறாங்க. இத பத்தி நம்ம ஒரு வீடியோ கூட முன்னாடி பண்ணியிருந்தோம். அதாவது அரௌண்டு 50, 55 வரைக்கும் நமக்கு எதுவும் தெரியறதில்ல. நார்மலாக ஓடி ஆடின்னு இருக்கோம், வீடு குழந்தைகள வளர்க்குறோம். இப்போ இது எல்லாமே பணம் கட்டி சேரக்கூடிய கொஞ்சம் அப்பர் கிளாஸ் சீனியர் லிவிங்கா இருந்தது. இந்த தடவ இந்த வீடியோல நெறைய பணம் இல்ல, குறைவான பென்ஷன் தான் கிடைக்குது. குறைவான பணம் தான் எங்களிடம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, ரொம்ப ரொம்ப அழகான, எளிமையான சீனியர் ஹோம்ஸுக்கு போக முடியும். அப்படிப்பட்ட இடங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அந்த வகையில இன்னைக்கு சமர்ப்பணா அப்படின்னு சிறுவாபுரியில இருக்கக்கூடிய ஒரு அழகான தனி பங்களால நெறைய பெரியவங்க ஒண்ணா சேர்ந்து ஒரு குடும்பமா வாழற இடம். ஒரு டூர் போலாமா? கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸ மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.